கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் சிவகாசி வர்ற 14ஆம் தேதி, அதாவது ஜூலை 14ஆம் தேதி தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒரு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் விசிட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீபோர்ட் விசிட்டில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்தளவில் சில பேர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஈடுபட்டு, அதாவது சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வரலாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இது பிரயோஜனமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விசிட்டு. இதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் ப்ராடக்டோட டெஸ்டினேஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட்டோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் சீபோர்ட், ஏர்போர்ட், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். இதில் அதிக டிரான்சாக்ஷன், ப்ராடக்டோட அதிக டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய இடம் சீபோர்ட்டு தான், கப்பல் துறைமுகம். இந்த கப்பல் துறைமுகத்தில் யதார்த்தமாக நடைபெறக்கூடிய நடைமுறை விஷயங்களை நீங்கள் நேரடியாக போய் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சில பேர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஈடுபடணும்னு நினச்சா ப்ராடக்ட் எங்கிறது எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுது, எப்படி நம்ம அதை ப்ராடக்டை கிளியர் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஒரு ஏஜென்ட்டிட்ட கொடுக்குறதோட நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கட்டாயமாக அந்த நம்ம ஏஜென்ட்டிட்ட நம்மளுடைய ப்ராடக்டை ஒப்படைச்சதுக்கப்புறமும் நடக்கக்கூடிய யதார்த்தமான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்ன அப்படின்னா, இப்போ ப்ராடக்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம ப்ராடக்டை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, எங்கே கொண்டு போய் நம்ம இறக்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம ப்ராடக்டை என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அந்த விசிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேர்ஹவுஸ் விசிட். அதாவது நம்ம ப்ராடக்டை இறக்கி வைக்கக்கூடிய இடம், ஒரு குடோன், ஒரு சிஎஃப்எஸ், கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன். ஸோ அங்கே போய் நம்ம ஒரு விசிட் இருக்குது. அங்கே நம்மளுடைய ப்ராடக்டை எப்படி அன்லோடிங் பண்ணுறாங்க, அங்கே எப்படி வேர்ஹவுஸில் வைக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி செக் பண்ணுறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அந்த வேர்ஹவுஸ் எப்படி இருக்குது, கண்டெய்னர்ஸில் எப்படி லோடிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களாம் நேரடியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதில் இருக்கிற பயம் போகும். பல பேருக்கு சில பேக்கிங்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, சில இப்படிலாம் பேக் பண்ணி கொண்டு போகணுமோ அப்படிலாம் நினைக்கிறீங்க. நீங்கள் வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இறக்கி வச்சுருப்பாங்க. வேர்ஹவுஸில் நிறையா ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க லோட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பேக்கேஜிங் மேலே இருக்கக்கூடிய சில பயங்கள் போயிடும். நம்ம எப்படிலாம் நினச்சோம், எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். பேக்கேஜிங் இப்படி இருந்தால் போதும், நம்ம பெருசாக நினச்சோமே இப்படி இருந்தால் போதும், லேபிளிங் இப்படி தான் பண்ணணும், லேபிள் இப்படிலாம் ஓட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் போயிடும். அப்புறம் லோடிங் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எசென்ஷியலாக அடிப்படையாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன நீங்கள் அவங்ககிட்டே கேட்கலாம். இது நான் அங்கே நான் ட்ரைனிங் நான் நடத்த போகிறது கிடையாது, நான் சொல்லித்தர போகிறது கிடையாது. எல்லாமே அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளவு சந்தேகம் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். நேரடியாக பார்க்கும்போது நீங்கள் நம்ம ட்ரைனிங்லாம் யதார்த்தமாக சொல்லியிருப்போம். நீங்கள் எப்படி ஏஜென்ட்டு நீங்கள் கொடுத்தலாம், நீங்கள் அங்கே போய் அவங்க இறக்கி வச்சு கிளியர் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு ஓரலாக நம்ம பேசியிருப்போம், நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை நேரடியாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்கள் கையில் கிடச்சிரும். அந்த வேர்ஹவுஸை சுற்றி பார்க்கலாம், அவங்க கொடுக்கக்கூடிய நாலேஜ் நீங்கள் நிறையா எடுத்துக்க முடியும். சிஎஃப்எஸ்க்கு தான் நம்ம கூட்ட போகிறோம், கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ் ஆன ஏரியா பார்க்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸுக்கான மிகப்பெரிய ஒரு நாலேஜ் அங்கேருந்து நிறைய எடுத்துக்கிருவீங்க. அது நீங்கள் வந்தால் தான் அதுக்கான ரியலைசேஷன் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வேர்ஹவுஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம போர்ட்டுக்குள்ளே போகிறோம். போர்ட்டில் என்ன சார் பண்ண போகிறோம், அவங்க ஏற்ற போகிறாங்க, நம்ம ப்ராடக்ட் அனுப்புகிறோம், அவங்க ஏற்றுறது நமக்கு டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறாங்க. இதுதான் நம்ம பிஸ்னஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது எப்படி லோடிங் பண்ணுறாங்க, ஷிப்பில் எப்படி ஏற்றுறாங்க, முதல் ஷிப்பு பக்கத்தில் நம்ம போய் நிற்கும் போதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும். நீங்கள் அதை நீங்கள் அனுபவிச்சா தான் உங்களுக்கு அது தெரியும்.
கப்பல் பக்கத்தில் நம்மளாம் போய் சும்மாலாம் போய் நிற்க முடியாது. நீங்கள் எவ்வளோ லட்சம் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் போய் நான் கப்பல் பக்கத்தில் ஏறும்போது நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா போய் அதெல்லாம் அனுமதிலாம் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து ஒரு பிஸ்னஸ் விசிட்டுக்கான அனுமதி வாங்கிட்டு பண்ணுறதுனால ஒரு கண்டெய்னர் டெர்மினலுக்கு போயிட்டு கண்டெய்னர் டெர்மினலில் எப்படி பொருட்கள் லோடிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அவங்க மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஷிப்பு பக்கத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் தூரமாக நின்று நம்ம லோடிங் ஆகிறத பார்க்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுக்கான விஷயத்தை நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஈடுபட போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எதுக்கு சார் அப்படிங்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ இது ரெண்டாவது. இது வந்து போர்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 2 விஷயங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறீங்க. அடுத்து கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் அசோசியேஷனோட ஒரு ஸ்பெஷல் மீட். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட ஒரு கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டையோ சிஹெச்ஏ ஏஜென்ட்டையோ விசாரிப்போம். இங்கே நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மதியத்துக்கு அப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் அசோசியேஷனோட ஸ்பெஷல் மீட். நமக்கான அசோசியேஷனில் இருக்கக்கூடியவங்க ஒரு 10-15 ஏஜென்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஒரு பிரசிடென்ட் இருக்கலாம், இல்லை வைஸ் பிரசிடென்ட் இருக்கலாம், இல்லை வந்து ட்ரெஷரர் இருக்கலாம், இல்லை செக்ரட்டரி இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் மிக முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நிறையா சந்தேகங்கள் நீங்கள் கேட்க முடியும். அவங்களும் நமக்கு நிறையா இன்புட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறையா நமக்கு நாலேஜ் கிடைக்கும். ப்ராடக்ட்டுக்கான என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவசியம், எது இருந்தால் எப்படி அனுப்புறது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லக்கூடிய சந்தேகங்கள் நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்கலாம். அவங்களும் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டே நமக்கு அனுமதி கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் லேர்ன் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் அவசியமா சார் அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். அது அவசியத்தோட தன்மையை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சரியாக நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் வந்து பார்த்தா தான் அதற்கான ஃபீட்பேக் நீங்கள் ரியலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ சீபோர்ட் விசிட்டுங்கிறது எல்லாருமே அப்பப்போ நடத்தக்கூடிய விசிட்டு கிடையாது. இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க போர்ட்டில் அனுமதி வாங்கிட்டு சிஎஃப்எஸில் அனுமதி வாங்கிட்டு இதெல்லாம் டைம் ஒத்து வந்து தான் ஒர்க்கிங் டேஸில் தான் நம்ம இதை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணுறது அடுத்து. ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போய் விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது தான் அதிலிருந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் நம் யதார்த்தமாக ஈடுபடும் போது அதற்கான விஷயங்கள் புரிய வரும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எக்ஸ்போர்ட்டில் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இதை கட்டாயமாக பயன்படுத்திக்கோங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.